நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் வாலிபத்தில் நினச்சேன், இனிமேல் இந்த கிறிஸ்துவ வயிற்றிலே பிறக்கக்கூடாது. சின்னதில் நினச்சது ஒன்று. அடுத்தது, நமக்கு 18 வயசு ஆகும்போது சர்ச்சுக்கே போகக்கூடாது. யாரும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. சர்ச்சுக்கே போகக்கூடாது, அவ்வளோதான். இனிமேல் நாம் என்ன, நண்பர் என்ன, இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படி தான் நான் நினச்சேன். சண்டை போடுறது பிடிக்கும், யாருன்னா அடிக்கிறது பிடிக்கும், ஏதோ எண்ணங்கள் இருந்தது. சின்னதுலேயே அசுத்தமான சிந்தனைகள். என்ன எனக்கு பிடிக்கல. அந்த நேரத்தில் தான் இயேசு என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால இயேசுவை நான் ஏற்றுக்கல. என்னால் விட முடியாத பாவங்கள் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. வீட்டில் கேட்ட பிறகு எல்லா இடத்துலையும் என்னை தவறாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, இது இந்த சின்ன வயசுலேயே அழுகி போயிருக்கு. அதுபோல் வார்த்தையெல்லாம் நான் என் வாழ்க்கையில் காதல் கேட்க ஆரம்பித்தேன். அப்பா அம்மா வெறுப்புக்கு ஆளானேன். அந்த நேரத்தில் தான் சபையில் எல்லாம் தேவனை ஆராதிக்கும் போதும் எனக்கு ஒரு அழுகு, ஆண்டவரே இவ்வளவு பிள்ளைகள் உண்மை மகிமையோடு கூட ஆராதிக்கிறாங்க, ஆனால் நான் சாத்தான் பிள்ளை போல் இந்த மாதிரி பாவத்தை விட முடியாதுன்னு நான் இருக்கிறேன். ஒரு விளையாட்டுக்காக போய் விழுந்தோம் பாவத்தில், ஜாலியாக இருக்குன்னு. கடைசியில் அதிலிருந்து வெளியே வர முடியல. வெறுக்கிற பாவத்தை என்னால் வெளியே வர முடியல. இரவில் படுக்கும்போது நாளைக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மறுநாள் பார்க்கும்போது அதே தப்பு பண்ணுறேன். கடைசியில் சபையில் தேவ சமூகத்தில் அழும்போது தான் என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட்டார், வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றினார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால பைபிளை தூக்கின்னு நாங்கள் வந்துடல. தனிப்பட்ட விதத்தில் என் பாவங்களை தேவன் மன்னித்தார், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தந்தார்.